இப்பொழுது நாங்கள் அலகு 5 விலங்குகளின் வாயு பரிமாற்றம் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் இன் அனிமல்ஸில் பார்ப்போம். இதில் முதலாவது நாங்கள் விலங்குகளில் சுவாச கட்டமைப்பின் தேவை, ஏன் விலங்குகளில் சுவாச கட்டமைப்பு தேவைப்படுகின்றது. சுவாச வாயு பரிமாற்றமானது எளிய பரவல் மூலம் நடைபெறும். அதாவது உடலினுள் ஒட்சனை உள்ளெடுத்தலும் CO2வை வெளிச்சூழலுக்கு விடுவிக்கப்படலும் ஆகும். எளிய விலங்குகளான நைடேரியன்ஸ், தட்டப்புழுக்கள் என்பவற்றில் உடலின் ஒவ்வொரு கலங்களும் வெளிச்சூழலுடன் போதுமான அளவு நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கிறது. இதனால் சூழலுக்கும் கலங்களுக்கும் இடையில் நேரடியான வாயு பரிமாற்றம் நிகழும். உடல் மேற்பரப்பின் ஊடான பரவலானது இந்த விலங்குகளின் எளிய உடல் அமைப்பும் தாழ் சக்தி தேவைக்கும் போதுமானதாக உள்ளது. பெரிய விலங்குகளில் உடல் சிக்கலும் சக்தி தேவையும் உயர்வானது. உடலின் கலங்களின் பெருமளவானவை வெளிச்சூழலுக்கு உடனடியான தொடர்பை கொண்டிருக்கவில்லை. இதனால் சுவாச மேற்பரப்பினூடான பரவல் அவற்றின் சக்தி தேவையை மேற்கொள்வதற்கு போதுமானதல்ல. இதன் விளைவாக வாயு பரிமாற்றத்தை நிகழ்த்துவதற்கு விசேட மேற்பரப்புகளாக சுவாச மேற்பரப்புகளை கூர்ப்பின் மூலம் தோற்றுவித்தது. உடல் பருமனும் சிக்கத்தன்மையும் அதிகரிப்புடன் மேற்பரப்பு கன அளவு வீதம் விலங்குகளில் குறைவடைந்தது. ஆயினும் வினைத்திறனான வாயு பரிமாற்றத்துக்கு பெரிய மேற்பரப்பு தேவைப்பட்டது. இதனால் சுவாச கட்டமைப்புகள் பெரிய மேற்பரப்புடைய மடிப்புகளை கிளைத்தல் வினைத்திறனான வாயு பரிமாற்றத்துக்காக கூர்ப்படைந்தது. இப்பொழுது அடுத்ததாக வெவ்வேறு விலங்கு கூட்டங்களின் சுவாச கட்டமைப்பும் அவற்றினுடைய சிக்கத்தன்மையின் கூர்ப்பையும் பற்றி பார்ப்போம். உதாரணமாக விசேட சுவாச கட்டமைப்புகளாக பூக்கள், வாதநாடி, நுரையீரல்கள் என்பன காணப்படுகின்றன. உடலின் வெளிநீட்டமான பூக்கள் நீர்வாழ் விலங்குகளில் நீரிலிருந்து கரைந்துள்ள ஒட்சனை விரைத்திறனாக பிரித்தெடுப்பதற்கு கூர்ப்படைந்தது. மறுவிதத்தில் தரை விலங்குகளில் வளிமண்டலத்தில் இருந்து ஒட்சிஜனை வினைத்திறனாக பிரித்தெடுப்பதற்கு மேற்பரப்பு உள்முகம் மடிப்படைந்து வாதநாளிகள், நுரையீரல்கள் போன்றவை கூர்ப்படைந்தன. சுவாச மேற்பரப்பின் இயல்புகள். வினைத்திறனான சுவாச மேற்பரப்புகள் பின்வரும் இயல்புகளை கொண்டிருக்க வேண்டும். 1. ஊடுருவும் ஈரலிப்பும் உள்ளதாக இருக்க வேண்டும். வாயுக்கள் கருதல் மூலம் கடத்தப்பட முடியும். மெல்லியதாக இருக்க வேண்டும், ஏனென்றால் பரவலானது குறுகிய தூரத்திற்கு மாத்திரமே வினைத்திறன் உள்ளது. பெரிய மேற்பரப்பை கொண்டிருக்க வேண்டும். அங்கியின் தேவைகளுக்கு ஏற்ப வாயுக்களின் பரிமாற்றத்தின் போதுமான கன அளவை அனுமதிக்கும். நல்ல குருதி வளங்களை கொண்டிருக்க வேண்டும். அதாவது பரவல் படித்திறனை நிலைநாட்ட வேண்டும். இனி விலங்குகளின் சுவாச கட்டமைப்புகள். உடல் மேற்பரப்பு நைடேரியன்கள், தட்டப்புழுக்கள், மண்புழுக்கள் என்பன. பூக்களிலே ஒன்று வெளிப்பூக்களை கொண்டிருப்பவை கடல் அனிமனிகள்,
கடல் அனலிட்டுகள். உட்பூக்களை கொண்டிருப்பவை மீன்கள், சிரிம்புகள், இறால்கள். பாதநாளி தொகுதியை கொண்டிருப்பவை பூச்சிகள். நுரையீரலை கொண்டிருப்பவை பாலூட்டிகள், ரெப்டீலியாக்கள், பறவைகள். தோல் அம்பிபியன்கள். ஏட்டு நுரையீரல், சிலந்தி, தேள் என்பன. இப்பொழுது மனிதனுடைய சுவாச தொகுதியை பார்ப்போம். மனித சுவாச தொகுதியின் மொத்த கட்டமைப்பும் தொழிலும். இதிலே முதலாவது மனித சுவாச தொகுதி கொண்டுள்ள பிரதான பகுதிகள். 1 வெளிமூக்கு துவாரம், 2 மூக்குக்குழி, 3 தொண்டை, 4 குடல்வளை, 5 வாதநாளிலிருந்து ஆரம்பிக்கும் கிளைகளின் கான்களின் தொடர்ச்சி, 6வது சுவாசப்பை குழாய். இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நுரையீரலுக்குள் சென்று சிறிய சுவாசப்பை குழாய்களை இறுதியாக தோற்றுவித்து இறுதியாக சிற்றறை எனப்படும் காற்றுப்பையில் முடிவடையும். முதலாவதாக நுரையீரல். இது நெஞ்சரக்குழியில் காணப்படுகிறது. இது சோடியானது, கூம்பு வடிவமானது. சுவாசப்பை சிறுகுழாய்களை கொண்டிருக்கும் என்பன நுரையீரல்களில் அமைந்துள்ளது. 2 நுரையீரல்களும் சிறிதளவு உருவத்திலும் பருமனிலும் வேறுபட்டவை. இடது நுரையீரல் வலதிலும் பார்க்க சிறிதளவு சிறியது. ஏனென்றால் இதயத்தின் உச்சி நடுக்கோட்டு தானத்திலிருந்து இடதுபுறம் சிறிதளவு தள்ளி இருக்கும். அத்துடன் வலது நுரையீரல் 3 சோனைகளையும் இடது 2 சோனைகளையும் உடையது. ஒவ்வொரு நுரையீரலும் 2 மென்சவ்வினால் சூழப்பட்டது. உள்மென்சவ்வு உடலகத்துக்குரிய புடைச்சவ்வு எனப்படும். இது நுரையீரலின் வெளிமேற்பரப்புடன் ஒட்டியிருக்கும். அதேபோல் வெளிமென்சவ்வு சுவருக்குரிய புடைச்சவ்வு எனப்படும். இது நெஞ்சரக்குழியின் சுவருக்கும் இணைக்கப்பட்டிருக்கும். இவ்விரு மென்சவ்வுகளுக்கும் இடையில் மெல்லிய பாய்பொருளால் நிரப்பப்பட்டிருக்கும். சுவாசத்தின் போது மூக்கின் ஊடாக சுவாச தொகுதிக்கு வழி செல்லும். மூக்குக்குழியில் உள்ள மூக்குக்குழியில் வழி மயர்களினால் வடிக்கப்படும். மூக்குக்குழியின் இடைவெளியினோடு வழி செல்லும் போது வெப்பமாக்கப்படும், ஈரலிப்பாக்கப்படும். அடுத்தது தொண்டை. மூக்குக்குழி உள்மூக்கு துவாரத்தின் மூலம் தொண்டைக்கு இட்டுச் செல்லப்படும். இது காற்று காணினதும் உணவு காணதும் பாதையாகும். இதன் கருத்து யாதெனில் காற்றுப்பாதையும் உணவு பாதையும் ஒன்று கடக்கும் இடமாகும். 3வது குடல்வளை. உணவை விழுங்கும் போது குடல்வளை மேல் நோக்கி அசையும். மூச்சுக்குழல்வாய் எனப்படும் குடல்வளையின் துவாரத்தை மூடுவதற்கு மூச்சுக்குழல்வாய் மூடியை அனுமதிக்கும். இது உணவை இரைப்பைக்கு களத்துக்கு கீழ் நோக்கி செல்ல அனுமதிக்கும். மூச்சுக்குழல்வாய் ஓய்வான நேரத்தில் திறந்திருக்கும். எனவே காற்று தொண்டையிலிருந்து குடல் வளையினோடு வாதநாளிக்கு செல்ல முடியும். குடல் வளையில் உள்ள குடல் நாணானது பெரிய மீள்சக்தி நார்களினால் ஆன குடல் நாணை
குடல் நான் ஒலியை உருவாக்க முடியும். வளி வெளியேற்றப்படும் பொழுது இழுவையில் உள்ள குடல் நாணினோடு குறுக்காக விரைவாக செலுத்தப்படும் போது அவற்றை அதிர்வுக்கு உள்ளாக்கும். அடுத்தது சுவாச பாதையின் கட்டமைப்பும் தொழில்களும். குடல் வளையினதும் வாத நாளினதும் சுவர்கள் கசியிலியத்தினால் வலிமையாக்கப்பட்டுள்ளது. இது வழி செல்லும் பாதையை எப்போதும் திறந்த நிலையில் பேண உதவும். வாத நாளிலிருந்து நுரையீரலுக்கு இட்டுச் செல்லும் இரு சுவாசப்பை குழாய்களும் வலியை கடத்துகின்றன. நுரையீரலினுள் வலி செல்லும் பாதை சிறிய சிறிய குழாய்களாக சுவாசப்பை குழாய்கள் கிளைத்து சுவாசப்பை சிறுகுழாயாக மாறும். சுவாசப்பை சுவட்டின் பிரதான கிளைகளின் மேலணியானது பிசிரையும் மெல்லிய சீதப்படையையும் கொண்டது. சீதம் உட்சுவாசிக்கப்பட்ட வழியில் உள்ள தூசிகளையும் ஏனைய குறிப்பாக தொற்றுதல் அடைந்தவற்றையும் அகற்ற உதவும். பின்பு பிசிரடித்தலின் நான் தொண்டையை நோக்கி சீதத்தை அசைக்கும். இவை தொண்டையில் களத்திற்கு விழுங்கப்படும். இச்செயல் சீத நகர்வு எனப்படும். இது சுவாச பாதையை சுத்தமாக்க உதவுகின்றது. சிறிய சுவாச சிறுகுழாயின் முனையில் சிறிய காற்றுப்பைகள் அதிக எண்ணிக்கையில் கூட்டங்களாக ஒன்று சேர்ந்திருக்கும். காற்று செல்லும் இப்பைகள் சிற்றறை எனப்படும். இதில் வாயு பரிமாற்றம் நடைபெறும். சிற்றறையின் சுவர் பிசிரற்ற தட்டையான மேலணிக்கலங்களினால் ஆன ஒரு தனிப்படையாகும். சிற்றறையின் உள்மேற்பரப்பு மெல்லிய திரவப்படையினால் போர்க்கப்பட்டுள்ளது. நுரையீரலானது மில்லியன் எண்ணிக்கையில் சிற்றறைகளை கொண்டிருக்கின்றது. இதனால் வாயு பரிமாற்றத்திற்கு அதிக அளவு மேற்பரப்பு உடையது. ஒவ்வொரு சிற்றறையையும் பலவுருவான மைத்தில குழாயினால் சூழப்பட்டிருக்கும். ஒட்சன் உள்ள வழி நுரையீரலில் சென்று சிற்றறையின் ஈரலிப்பு படலத்தில் கரைந்து விரைவாக மெல்லிய மேலணியில் குறுக்காக பரவலடைந்து மைத்தில குழாய்க்குள் செல்லும். இதேபோன்று CO2வும் மைத்தில குழாயிலிருந்து சிற்றறைக்குள் பரவலடையும். சிற்றறையில் பிசிர் இல்லாத போதும் சிற்றறையில் உள்ள வெண்குளிய கலங்கள் அந்நிய துணிக்கைகளை உள்ளெடுக்கும். சிற்றறை மேற்பரப்பு கழுவியினாலும் படலிடப்பட்டுள்ளது. இது மேற்பரப்பு இழிவிசையை குறைப்பதன் மூலம் உயர் மேற்பரப்பு இழிவிசை காரணமாக சிற்றறையை சுருங்குவதை தடுக்கின்றது. அடுத்து நுரையீரலின் காற்றூட்ட பொறிமுறை. சிற்றறையில் அல்லது வாயு பரிமாற்ற மேற்பரப்பில் உயர் ஒட்சிஜனையும் தாழ் CO2 செறிவையும் நிலைநாட்டுவதற்கு நுரையீரலில் காற்றூட்டல் அவசியமாகும். சுவாசித்தலினால் காற்றூட்டம் நிறைவேற்றப்படும். இதன்போது காற்று நுரையீரலில் உள்ளும் வெளியுமாக மாறி மாறி அசையும். மனிதர்கள் தொழில் எதிர் அழுத்தத்தால் சுவாசிப்பவர்கள் என குறிப்பிடப்படுகிறது. அங்கு நுரையீரல்களுக்குள் உள்ளிழுக்கப்படும் வழி நுரையீரலில் இருந்து வெளியேற்றப்படும் வழியை விட உயர்வாக இருக்கும். உட்சுவாசம் ஒரு உயிர்ப்பான செய்முறை. விலா என்பு தசை அல்லது பளவுக்கிடையான தசைகள் சுருக்கமும் வன்கூட்டு தசையின் தாழ் போன்றது நெஞ்சரக்குழியின் அடித்தளத்தை உருவாக்குவதுமான பிரிமெண்டாடு நெஞ்சரக்குழியின் விரிவுக்கும் இட்டுச் செல்லும். நுரையீரலை சூழ்ந்துள்ள
உடல் அகத்துக்குரிய சுவருக்குரிய மென்சவலுக்கு இடையிலுள்ள பாய்பொருளின் மேற்பரப்பு இழிவிசை காரணமாக இது ஒன்று சேர்ந்து உள்ளது. இது இரு மென்சவுகளை ஒன்றுடன் ஒன்று உராய்வு இல்லாது வழுக்கி அசைய உதவுகின்றது. இதனால் நெஞ்சரக்குழியின் கன அளவு அதிகரிக்கும். நுரையீரலின் கன அளவு நன்கு அதிகரிக்கும். இதன் விளைவாக வெளிவலியுடன் ஒப்பிடுகையில் நுரையீரலில் உள்ள அமுக்கம் குறைகின்றது. இது வளிமண்டலத்துக்கும் நுரையீரலுக்கும் அமுக்க படித்திறனை உருவாக்கும். இது வளிமண்டலத்தின் உயர் அமுக்க படித்திறனிலிருந்து தாழ் அமுக்க படித்திறனுக்கு அசையும். வெளிச்சுவாசமானது பொதுவாக உயிர் பெற்றது. இது விலா எண்பு தசைகளும் பிரிமெண்டகடும் தளரச் செய்யும். இதன் போது நெஞ்சரக்குழியின் கன அளவு குறைவதற்கு காரணமாக அமையும். இதன் விளைவாக நுரையீரலில் உள்ள அமுக்கம் அதிகரித்து காற்றை வெளிவிடுதலுக்கு ஏதுவாக இருக்கும். இவ்வமுக்கம் சுவாச குழாயினோடு வளிமண்டலத்திற்கு நுரையீரலிருந்து வழியே அசைப்பதற்குரிய விசையாகும். மனிதன் ஓய்வு நிலையில் உள்ளபோது விலா எண்பு தசைகளின் சுருக்கமும் பிரிமெண்டாட்டின் சுருக்கமும் சுவாசித்தலுக்கு போதுமானது. ஆயினும் செயற்பாட்டு மட்டத்தில் மேலதிக தசைகள் சுவாசித்தலுக்கு பயன்படுவது தங்கியுள்ளது. உதாரணம், கழுத்து, நெஞ்சு, பிற்புற தசைகள். இந்த தசைகள் விலா எண்பு கூட்டினை உயர்த்துவதன் மூலம் நெஞ்சரக்குழியின் கன அளவை அதிகரிப்பதற்கு உதவும். உதாரணமாக அப்பியாசத்தின் போது. அடுத்தது, நுரையீரல் சுவாச வினைத்திறனான சுவாச மேற்பரப்புக்கான காரணம். ஒன்று, வாயு பரிமாற்றத்திற்காக சிற்றறை பெரிய மேற்பரப்பை கொண்டுள்ளது. சிற்றறையினதும் மைத்தள குழாய் சுவர்கள் ரெண்டும் எளிய செதில் மேலனினால் படலிடப்பட்டுள்ளது. இது வாயுக்கள் பரவல் மூலம் பயணம் செய்வதற்கான இடத்தூரத்தை குறைத்துள்ளது. சிற்றறை மேற்பரப்பு பரவலுக்காக சுவாச வாயுக்கள் கரவதற்கு ஈரலிப்பானது. சிற்றறை உயர்ந்தளவு கலன்களை உடையது. சுவாச வாயுக்களினது உயர்ந்தளவு பரவல் படித்திறனை நிலைநாட்ட முடிகின்றது. அடுத்தது, வாயு பரிமாற்றம். சிற்றறையிலும் நுரையீரலிலும் வாயு பரிமாற்றம் தொடர்ச்சியாக நடைபெறும் ஒரு நிகழ்ச்சியாகும். இது தேவைப்படுவது நுரையிலிருந்து குருதிக்கு ஒட்சிஜனது கொண்டு செல்லலும் குருதியிலிருந்து சுயோட்டுனது அசைவும். இது வெளிச்சுவாசம் எனப்படும். குருதியிலிருந்து இளையத்துக்கு ஒட்சிஜனதும் இளையத்திலிருந்து குருதிக்கு சுயோட்டுனதும் அசைவாகும். இது உச்சுவாசம் எனப்படும். ஒட்சிஜனதும் சுயோட்டுனதும் பரவலுக்கு நுரையீரலின் சிற்றறை வலிக்கும் குருதிக்கும் இடையில் உள்ள பௌதிக அமுக்கம் குருதிக்கும் இழையங்களுக்கும் தேவைப்படுகிறது. உள்ளெடுத்தலின் போது புதிய வலி நுரையீரலில் தங்கியுள்ள வலியுடன் கலக்கும். நுரையீரலில் இக்கலப்பு ஒட்சிஜனதும் உயர் பௌதிக அமுக்கத்தையும் CO2வின் பௌதிக அமுக்கத்தையும் சிற்றறை மைத்தள குழாயின் குருதியை விட தாழ்வானது. இவ்செருவு படித்திறன் எதிர்த்தசையில் இந்த இரு வாயுக்களின் பரவலுக்கு சாதகமாக உள்ளது. ஒட்சிஜனின் நிகர பரவலானது சிற்றறை வழியிலிருந்து குருதிக்கும் CO2வின் நிகர பரவலானது குருதியிலிருந்து சிற்றறைக்கும் நடைபெறும். ஒட்சிஜன் குருதி மைத்தள குழாய்க்குள் பரவல் அடையும் போது
செங்குளியத்தில் உள்ள ஈமோகுளோபினுடன் இணையும். 4 மூலக்கூறு ஆக்சிஜன் மீள்தக்க முறையில் ஈமோகுளோபினுடன் இணைந்து ஒட்சி ஈமோகுளோபினை தோற்றுவிக்கும். குருதி சிற்றரமைட் துளைக்குழாயை விட்டு நீங்கும் போது சிற்றறை வழியுடன் ஒட்சிஜன் CO2 பௌதிக அமுக்கம் சமநிலை அடையும். ஒரு தடவை இந்த குருதி இதயத்துக்கு திரும்பிச் சென்று தொகுதி சுற்றோட்டத்தினோடு செலுத்தப்படும். குருதி இழையத்தை அடைகையில் குருதி மேத்தல குழாயானது உயர்வான ஒட்சினுடைய பௌதிக அமுக்கத்தையும் தாழ் CO2 பௌதிக அமுக்கத்தை விட இழையத்தை விட கொண்டிருக்கும். இப்பௌதி அமுக்க படித்திறனின் விளைவு ஒட்சிஜனின் நிகர பரவல் குருதியோட்டத்திலிருந்து இழையத்தினுள்ளும் CO2 பரவல் கலத்திலிருந்து குருதி கூட்ட ஓட்டத்திற்கும் கலத்திடை பாய்பொருளுக்கு குறுக்காக பரவல் அடையும். இது ஒட்சிஜனின் சுமை இறக்கம் எனவும் CO2 சுமை ஏற்றம் என்றும் அழைக்கப்படும். பின்பு இதயத்திற்கு திரும்பிச் சென்று நுரையீரலுக்கு திரும்பவும் செலுத்தப்படும். இப்பொழுது நாங்கள் சுவாசித்தலில் ஒரு திடநிலை கட்டுப்பாட்டை பற்றி பார்ப்போம். சாதாரணமாக சுவாசித்தல் இச்சையின்றிய பொறிமுறையினால் ஒழுங்காக்கப்படுகின்றது. இந்த இச்சையின்றிய பொறிமுறைகள் குருதிச்சுற்றோட்டத்துடனும் அனுசேப தேவையுடனும் வாயு பரிமாற்றத்தை இணைக்க உதவுகின்றது. மூளையின் அடியில் காணப்படும் நீள்வளைய மைய விளையமானது பிரதான சுவாசித்தலின் ஒழுங்காக்கல் மையமாகும். நீள்வளைய மைய விளையத்தில் ஒரு சோடி சுவாச கட்டுப்பாட்டு மையம் உண்டு. இவை சுவாச சந்தத்தை ஒழுங்காக்கலுக்கு பொறுப்பானதாகும். எதிர்பின்னூட்டல் பொறிமுறை இந்த செய்முறை ஒழுங்காக்கலில் தொடர்புடையது. நுரையீரலில் காணப்படும் நுரையீரல் இழையங்களில் விரிவு வாங்கியலான உணரிகள் உண்டு. உட்சுவாசத்தின் போது இவ்வுணரிகள் நரம்பு கணத்தாக்கத்தை நரம்புகளுக்கு செலுத்தும். இவை நீள்வளைய மைய விளையத்தின் கட்டுப்பாட்டு சுற்றுவாக தொழிற்படும். அத்துடன் மேலும் உட்சுவாசம் நடைபெறுவதை நிரோதிக்கும். இது நுரையீரல் மேலும் விரிவடைதலிருந்து தடுக்குகின்றது. சுவாசத்தை ஒழுங்காக்குவதற்கு இளைய பாய்பொருளின் pH மாற்றத்தின் மைய விளையம் தங்கியுள்ளது. இளைய பாய்பொருள் pH குருதியின் CO2 செறிவின் காட்டியாகும். உதாரணம், அனுசவ வீதம் கூடும்போது குருதியில் CO2 செறிவு அதிகரிக்கும். ஏனென்றால் மூளைய முன்னான் பாய்பொருளில் CO2 பரவல் அடையும். இதன் விளைவாக மூளைய முன்னான் பாய்பொருளில் CO2 செறிவு நன்கு அதிகரிக்கும். அங்கு CO2 நீருடன் தாக்கமடைந்து கார்போனிக் அமிலத்தை தோற்றுவிக்கும். கார்போனிக் அமிலம் பிரிகையடைந்து இருகார்பனேட் அயனையும் H+ ஆகவும் பிரிகையடையும். உயர் CO2 செறிவு காரணமாக H+ அயனின் செறிவில் அதிகரிப்பு ஏற்படும். இதனால் தாழ் pH ஏற்படும். இந்த pH மாற்றம் மைய விளையத்தில் உள்ள உணரிகளினால் பெருநாடிகள் நாடிகள் என அழைக்கப்படும் பிரதான குருதி கலன்களினாலும் உணரப்படும். மைய விளையம் பெரிய குருதிக்கலன் என்பவற்றில் உள்ள உணரிகள் pHன் குறைவினால் தூண்டப்படும். மைய விளையத்தில் சுற்றோட்ட கட்டுப்பாடு ஆழம் அதிகரிக்க, அத்துடன் சுவாச வீதம் வெளிச்சுவாச வீதம் சுவாசம் மைய விளையத்தில் சுற்றோட்ட கட்டுப்பாடு ஆழம் அதிகரிக்கும். அத்துடன் சுவாச வீதம் வெளிச்சுவாச வழியின் அதிகரித்த CO2 வரைக்கும் சுவாச வீதம் அதிகரிக்கும். குருதின் pH சாதாரண பெருமானம் 7/4 வரும் வரை
இந்த துலங்கல் நடைபெறும். ஒட்சிசன் மட்டம் சுவாச கட்டுப்பாட்டு மையத்தில் சிறிதளவு செல்வாக்கு செலுத்தும். ஆனால் ஒட்சிசன் செறிவு மிகவும் குறைவடையும் போது சிரசு நாடிகள், பெருநாடிகள் என்பவற்றில் உள்ள உணரிகள் கணத்தாக்கத்தை மைய விளையத்துக்கு கடத்தி சுவாச வீதத்தை அதிகரிக்க பண்ணும். சுவாச சந்தத்தின் ஒழுங்காக்கம் பாலத்தில் உள்ள வரோலின் பாலத்தில் உள்ள மேலதிக நரம்பு சுற்றினால் ஏற்றவாறு மாற்றி அமைக்கப்படும். பாலம் மைய விளையத்துக்கு மேல் மூளைத்தண்டில் உள்ளது. இந்த பாய்ச்சல் கோட்டு படத்தை பாருங்கள். இது பாருங்கள், முதலாவது சாதாரண குருதியின் pH ஏறக்குறைய 7.4. குருதியின் pHல் வீழ்ச்சி, அதாவது அப்பியாசத்தின் போது இழையங்களில் CO2 மட்டம் அதிகரிப்பதனால் குருதியின் pHல் வீழ்ச்சி ஏற்படும். இது 2 விளைவை ஏற்படுத்தலாம். ஒன்று, பிரதான குருதிக்கலங்களில் உள்ள உணரிகளினால் குருதி pHன் வீழ்ச்சியை அறிதல், அதாவது சிரசு நாடி, பெருநாடி. மறுபக்கத்தில் மூளைய முன்னான் பாய்பொருளின் pHல் வீழ்ச்சி ஏற்படும். இது மைய விளையம் அறிதல் ஆகும். அடுத்து பாருங்கள், பிரதான குருதிக்கலன்களிலிருந்து மைய விளையம் சமிக்கையை பெறுகிறது. பின்னர் இந்த சமிக்கைகள் மூளைய முன்னான் பாய்பொருளிலிருந்தும் குடிக்கலங்களிலிருந்தும் சமிக்கைகள் மைய விளையத்திலிருந்து விலாத்தசைகள், பிரிமெண்டாய்டு என்பவை பெறுகின்றன. இதன் மூலம் காற்றோட்ட ஆழம், சுவாசம் என்பன அதிகரிக்கும். இதன் விளைவாக குருதியின் CO2 மட்டம் வீழ்ச்சி ஏற்பட்டு pH உயர்வடையும். அதன் பின்னர் இதனால் சாதாரண குருதி மட்டத்தை pH மட்டத்தை 7.4 மட்டத்தை அடையும். சரி, இனி சுவாசத்தொகுதியின் ஒழுங்கீனங்கள். சுவாசத்தொகுதியின் சாதாரண தொழிற்பாட்டில் புகைத்தலின் பாதிப்பு. சிகரெட் புகையானது சுவாசத்தொகுதியின் அங்கம் உட்பட உடலின் ஒவ்வொரு நெருக்கமான அங்கங்களையும் பாதிக்கின்றன. ஆரோக்கிய குறைவு அல்லது சுகவீனம், இயலாமை என்பவற்றில் அதிகரிப்பு ஏற்பட்டு இறத்தலை அதிகரிக்கும். எரியும் புகையிலையிலிருந்து பிரதானமாக வெளிவரும் இரசாயனங்களின் அதிக எண்ணிக்கை புகைப்பிடிப்பாளர்கள் உள்ளெடுக்கின்றார்கள். உள்ளெடுக்கப்பட்ட இப்பொருட்களில் சில இரசாயனவியல் ரீதியில் உயிர்ப்பானது உடலில் பாதிப்பு மாற்றத்தை உடன் தூண்ட முடியும். புகையில் உள்ளெடுக்கப்பட்ட சேர்வைகளில் நிக்கோட்டின் ஒன்றாகும். இது போதை மாத்திரையாகும். இது இதய துடிப்பு வீதத்தை தற்காலிகமாக அதிகரிக்கும். சுற்றேல் குருதிக்கலன்களில் சுருக்கத்தை அதிகரிப்பதனால் குருதி அமுக்கம் தற்காலிகமாக அதிகரிக்கும். சிகரெட் புகை கெண்டிக்கலன்களினால் சீதம் சுரத்தலை தூண்டும். சுவாச பாதையில் பிசிர்கள் தொழிற்பாட்டை தடுத்து சீத திரட்சியை சுவாச சிறுகுழாயில் ஏற்படுத்தும். அவற்றை தடுத்து சுவாசப்பை சிறுகுழாய் அழற்சி அல்லது பிரங்கியட்டிஸ் என அழைக்கப்படுகின்றவற்றுக்கு பாதிப்புக்கு இட்டு செல்லும். இதன் விளைவால் சுவாசித்தல் மேலும் கடினமாகும். அடுத்த 3வது விளைபொருளான ஹைட்ரஜன் சயனைட் புகையில் உள்ள சில இரசாயன பதார்த்தங்கள் ஆன HCN ஹைட்ரஜன் சயனைட் பிசிர்களின் முறையான தொழிற்பாட்டை நிறுத்தும். பிசிரின் தொழிற்பாடு இழக்கப்படுவதனால் நுரையீரலில் தூசிகளையும் மற்றும் குறிப்பிட்ட பதார்த்தங்களும் நுரையீரலினால் சேகரிக்கப்படுகிறது. இதன் விளைவாக நுரையீரல் இழையத்தில் தின்குழிய செயற்பாடு அதிகரிக்கும். இதன் விளைவாக இக்கலங்களினால் அதிக அளவு பிரிப்பு நொதியங்கள் விடுவிக்கப்படும். இது சிற்றறை இழையத்தை அழித்து வாயு பரிமாற்றத்துக்கான வினைத்திறனான கிடைக்கக்கூடிய பரப்பை குறைக்கும். கார்பன் நாரோக்சைடு புகையில் உள்ள கார்பன் நாரோக்சைடு குருதியினால் அகத்துறிஞ்சப்படும். இது ஈமோகுளோபினுடன் ஒற்றுநிலும் பார்க்க
நன்கு கூடுதலாக இணையும் ஆற்றலை உடையது. அத்துடன் மீள்தன்மற்ற முறையில் இணைந்து கொள்ளுகிறது. இதனால் ஒட்சி ஹீமோகுளோபின் விளைவு குறையும். எனவே குருதியினோடு ஒட்சின் கொண்டு செல்லல் குறைவடைகின்றது. அடுத்ததாக புற்றுநோய் தூண்டிகள், காசினோ ஜீன்ஸ் என்று சொல்லப்படுகிற புற்றுநோய் தூண்டிகள். புகை புற்றுநோயை ஏற்படுத்தும் பதார்த்தங்களை அதிக எண்ணிக்கையில் கொண்டுள்ளது. ஏறக்குறைய 90% நுரையீரல் புற்றுநோய்க்கு புகைத்தல் காரணம் என கூறப்படுகிறது. சிகரெட்டில் புகையில் உள்ள இரசாயன பதார்த்தங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு வெளிக்காட்டப்படும் போது சுவாச சிறுகுழாய்களில் மேலணிக் கலங்களில் கலப்பெருக்கம் ஏற்பட்டு அசாதாரண கலத்தணிவு தோன்றுகின்றது. இக்கலங்களுக்கு இடையில் புற்றுநோய் விருத்தியடையலாம். இந்த கலங்கள் சுயாதீனமாக உடைந்தால் நுரையீரலின் ஏனைய பகுதிகளுக்கு அல்லது ஏனைய அங்கங்களுக்கு பரவல் அடையலாம். உயிர்பெற்ற முறையில் சுவாசிப்பவர்களுக்கும் மேற்கூறிய இதே விளைவு ஏற்படலாம். அடுத்தது 2வது சிலிக்கோசிஸ். சிலிக்காவை கொண்டுள்ள தூசிகளுக்கு நீண்ட நாட்களுக்கு வெளிக்காட்டப்படும் போது இந்நிலைமை ஏற்படும். உயர் அபாயம் ஏற்படுத்தும் கைத்தொழில்களாவன மணற்கற்கள், கருங்கற்கள், சிலேட்டுக்கள் போன்றவை அகழ்தல், வன்கரி, தங்கம், தகரம், செம்பு முதலான சுரங்கம் அகழ்தல், கட்டுமான தொழில்கள், மட்பாண்ட கண்ணாடி தொழிற்பாடுகள், சிலிக்கா துகள்கள் உள்ளடக்கப்பட்டு சிற்றறைகளுள் தேங்கும். இவை பெருந்தின் குழியங்களால் விழுங்கப்படும். இவற்றுள் சில சிற்றறைக்குள் தங்கி சுவாசப்பை சிறுகுழாய்களை சூழ காணப்படும். தொடுப்பிழையத்துள்ளும் புடைச்சவுக்கு அண்மையில் உள்ள குருதிக்கலங்களினுள் உள்ள குருதியினுள்ளும் செல்லும். தொடர்ச்சியாக இங்கு நாரிழியம் உருவாக்கப்பட்டு சுவாசப்பை சிறுகுழாய்கள் குருதிக்கலங்கள் என்பன தடைப்படும். இது படிப்படியாக இழையங்களை அலைவடைய செய்து சுவாசப்பையில் உயர் அழுத்தம், இதய பாதிப்பு என்பவற்றுக்கு காரணமாகும். கண்ணார் துகளுடன் தொடர்பான நோய்கள். கண்ணார் உற்பத்தி துறை சார்ந்த நபர்கள் மற்றும் பயனாளிகள் சம்பந்தப்பட்ட நோய் தூசிகளுடன் கண்ணார்களையும் உச்சுவாசிப்பதனால் ஏற்படுகின்றது. பெரிய துகள்கள் சுவாசப்பை சிறுகுழாய்களுக்குள்ளும் சிற்றறைகளுக்குள்ளும் சேரும். சிற்றறையினுள் பெரிய நார்கள் பெருந்தின் குழியங்களால் சூழப்படும். புரத மூலக்கூறுகளும் இரும்பும் இங்கு படிவடையும். சிறிய நார்களை விழுங்கிய பெருந்தின் குழியங்கள் சிற்றறைகளினின்றும் வெளிப்பட்டு சுவாசப்பை சிறுகுழாய்களையும் குருதிக்கலன்களையும் சூழ தேங்கிக் கொள்ளும். இதனால் நாரிழையம் உருவாக தூண்டப்படும். இவை சுவாசப்பை இழையங்களினது தொடர்ச்சியான சிதைவுக்கும் சுவாசப்பை அழுத்தம் அதிகரிப்புக்கும் காரணமாகின்றன. அடுத்தது நுரையீரல் புற்றுநோய். ஏறக்குறைய 90% நுரையீரல் புற்றுநோய் புகைத்தலால் ஏற்படுகின்றது. சுவாசப்பாதையில் உள்ள மூக்கு மயிர்கள், சீதம், பிசிர்கள் ஆகியன இரசாயனங்கள் எரிச்சல் ஊட்டும் உயிர்களிலிருந்து நுரையீரலை போதுமான அளவு பாதுகாப்பதற்கு உதவும். ஆனால் ஒருவர் புகைத்தலை கொள்ளும்போது இத்தகைய செயற்பாடுகள் சுருக்கப்பட்டு இறுதியில் தொழிற்பாடு நிறுத்தப்பட்டு விடும். இதன் விளைவாக அரிப்பை ஏற்படுத்துபவை சுயாதீன மூலிகைகள், புற்றுநோய் தூண்டிகள், நோயாக்கிகள் என்பன நுரையீரலில் ஒன்று திரளும். முடிவாக இது புற்றுநோய்க்கு காரணமாக அமைகின்றது. அடுத்தது காசநோய்.
இது டியூபர்குலோசிஸ் என்று அழைக்கப்படும். மயோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் எனப்படும் பாக்டீரியாவின் தொற்றுதலால் ஏற்படும் நோயாகும். தொற்றுடைந்த நபர் இருமும்போது பாக்டீரியா வலியில் பரவலடையும். உட்சுவாசிக்கப்பட்ட வலியினோடு தொற்றுலற்ற நபரின் உடலினுள் இப்பாக்டீரியா உட்புகும். பொதுவாக அநேக வடிவங்கள் சுவாசப்பை கயரோகத்தை சுவாசப்பையை பாதிக்குகின்றது. மற்ற அங்கங்களுக்கும் பாதிக்கப்படலாம். சுவாசப்பை மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸின் கடத்தலானது நுரையீரலுக்குள் பாக்டீரியத்தின் உள்ளெடுத்தலாகும். இந்த பாக்டீரியா காற்றிலும் வீட்டில் உள்ள தூசிகளில் நீண்ட காலம் உயிர் வாழும். போஷண குறைபாடு, ஏனைய தொற்றுதல், நோய்க்கான தடுப்புத்தன்மை என்பவற்றை குறைக்கும். நோய் அறிகுறி: பசியின்மை, நிறக்குறைவு, மேலதிக வியத்தல், காய்ச்சல், கடுமையான இருமல், இரத்த வாந்தி என்பனவாகும். அடுத்தது ஆஸ்மா அல்லது தொய்வு அல்லது முட்டு வருத்தம் சொல்லுவார்கள். ஆஸ்மா என்பது சிரமத்தோடு ஓசையுடன் மூச்சு விடுதல் ஆகும். நெஞ்சு இறுக்கமானது சுவாசித்தலில் கடினத்தன்மையை ஏற்படுத்தும். சுவாசப்பை சிறுகுழாய்களின் சுவரில் காணப்படும் மளமளப்பான தசைகளின் சடுதியான சுருக்கத்தினால் ஏற்படும். இது சுவாசப்பை சிறுகுழாயை ஒடுங்கச் செய்யும் அல்லது மூடச் செய்யும். இந்நேரத்தில் சுவாசிக்கும் போது வீசல் அல்லது ஊதல் போன்ற ஓசையுடன் மூச்சு விடும் ஒலி தோன்றும். மகரந்தமணி, தூசிகள், சிற்றுண்ணிகள், வித்திகள், குறித்த உணவு, குளிர்ந்த வலி, அப்பியாசம், புகை வாயுக்கள் என்பவற்றின் தூண்டலுக்கு நீர்ப்பிடன துலங்கல் நோயாளிகளிடம் அஸ்மா செயற்பாடு அதிகமாக இருக்கும். எதிர் அழற்சி, ஔடதம் இவற்றை கட்டுப்படுத்த உதவும். அடுத்த சுவாச வட்டம், நுரையீரல் கன அளவும் கொள்ளளவும் பாருங்கள். இதில் முதலாவது ஒரு தனியான மூச்சு விடுதலின் போது காற்று உள்ளெடுத்தல் வெளிவிடுதல் ஒரு சுவாச வட்டமாக கருதப்படும். நுரையீரல் உள்ளெடுத்து வெளிவிடப்படும் காற்றின் அளவின் பாய்ச்சல் உட்சுவாசம் வெளிச்சுவாச நிலையில் தங்கியுள்ளது. மேலே தரப்பட்டிருக்கிற வரைவு பெரும்பாலும் சுவாசமானியை கொண்டு வரையப்பட்ட ஒரு வரைவு ஆகும். நுரையீரல் சுவாச கன அளவுகள் 4, நுரையீரல் கொள்ளளவுகள் 4. முதலாவது நுரையீரல் சுவாச கனவுள்ள வற்றுப்பெருக்கு கன அளவு. சாதாரண சுவாசம் ஒன்றின் போது சுவாசிக்கும் ஒவ்வொரு தடவையும் உள்ளிழுக்கப்பட்டு வெளியேற்றப்படும் வலியின் கன அளவாகும். முழு உடலின் மனிதனில் ஓய்வு நிலையில் இதன் பெருமானம் சராசரியாக 500 ml. இப்பெருமானம் அப்பியாசத்தின் பொழுது அதிகரிக்கலாம். அடுத்தது வற்றுப்பெருக்கு கன அளவு, அதாவது உட்சுவாச ஒதுக்க கன அளவு. வற்றுப்பெருக்கு கன அளவுக்கு அப்பால் கட்டாயமாக மேலதிகமாக உள்ளெடுக்கப்படும் வலியின் கன அளவு. அடுத்தது வெளிச்சுவாச ஒதுக்க கன அளவு. வற்றுப்பெருக்கின் வெளிச்சுவாசத்திற்கு பின்னராக நுரையிலிருந்து மேலதிகமாக வெளியேற்றப்படும் வலியின் கன அளவு வெளிச்சுவாச ஒதுக்க கன அளவு எனப்படும். மீதி கன அளவு என்பது வலிந்த வெளிச்சுவாசத்தின் பின்னர் நுரையீரல் ஒன்றினுள் தங்கியிருக்கும் வலியின் கன அளவு. இதன் சராசரி 1200 ml ஆகும். அடுத்த வாரங்கள் நுரையீரல் கொள்ளளவுகள். சுவாச கன அளவுகளின் தனித்துவமான சேர்க்கைகள்
சுவாச கொள்ளளவுகள் எனப்படும். எனவே சுவாச கொள்ளளவுகள் எப்பொழுதும் 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட நுரையீரல் கனாலை கொண்டிருக்கும். ஒருவர் சுவாச நிலையத்தை தீர்மானிப்பதில் சுவாச கொள்ளளவுகள் முக்கியமானது. உட்சுவாச கொள்ளளவு வற்றுப்பெருக்கின் வெளிச்சுவாசத்தின் பின்னர் உட்சுவாசிக்கப்படும் வளியின் மொத்த கன அளவு. தொழிற்படும் மீதி கொள்ளளவு வற்றுப்பெருக்கும் வெளிச்சுவாசம் ஒன்றின் முடிவில் நுரையீரலிலும் தங்கியிருக்கும் வளியின் கன அளவு. சிற்றறையின் தொடர்ச்சியான வாயு பரிமாற்றத்துக்கும் வெளிச்சுவாசத்தின் போது சிற்றறைகள் தகர்வடையாது பேணப்படுவதற்கும் தொழிற்பாட்டு மீதி கொள்ளளவு அவசியமானது. உயிர்ப்பு கொள்ளளவு உள்ளிழுத்து வெளியேற்றப்படக்கூடிய வளியின் உச்ச கன அளவு. இதன் சாதாரண அளவு ஆணில் 4800 மில்லிலீட்டர் ஆகும். பெண்ணில் இதன் பெருமானம் 3100 ml ஆகும். மொத்த நுரையீரல் கொள்ளளவு நுரையீரல்களினுள் நிறுத்தி வைக்கப்படக்கூடிய அதி உச்ச வளியின் கன அளவு அல்லது நுரையீரல்களினதும் கன அளவுகளின் கூட்டுத்தொகை ஆகும். இது சாதாரண அளவு அந்நளவாக 600 ml ஆகும். கிளைத்த கடத்தும் குழாய்களின் தொகுதி வாதனாளி, சுவாசப்பை குழாய்கள், சுவாசப்பை சிறு குழாய்கள் இவைகளை உட்சுவாச வளியின் ஒரு பகுதி நிரப்புகின்றது. இவைகள் ஒருபோதும் சிற்றறைகளில் வாயு பரிமாற்றத்தில் பங்கு எடுப்பதில்லை. இது உடல் அமைப்புக்குரிய இறந்த வெளி எனப்படும். பொதுவாக அந்நளவாக இதன் பெருமானம் 150 லிட்டர் ஆகும், மில்லி லிட்டர் ஆகும்.